நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாவர்ஸ் உடைய ஜீவ பாடல்கள் வரிசையில் 42வது நானே அது. The toe gives birth to one, one gives birth to two, two gives birth to three, three gives birth to all things. All things have their backs to the female and stand facing the male. When male and female combine, all things achieve harmony. Ordinary men hate solitude, but the master makes use of it, embracing his aloneness, realizing he is one with the whole universe. அந்த வெளியானது ஒன்றை தோற்றுவிக்கிறது. வெளி, வெளி, சூன்யம், பரநிலை, ஆதிபரம், பரமசிவம். அந்த எழுச்சி பெறாத ஒன்று எழுச்சியுற்று ஒன்றாகிறது. அந்த ஒன்று இரண்டை தோற்றுவிக்கிறது. ஒன் gives birth to two. இரண்டு மூன்றை தோற்றுவிக்கிறது. டூ gives birth to three. த்ரீ gives birth to all things. மூன்று பலவற்றை தோற்றுவிக்கிறது. All things have their back to the female. எல்லா விஷயங்களும், எல்லா பொருட்களும், எல்லா நிகழ்வுகளும் திரும்பவும் இருப்பை நோக்கி, அந்த பெண்மை நோக்கி திரும்ப வேண்டும். பெண்மை என்பது தோற்றுவித்தல். பெண்மை என்பது தோற்றுவித்தலை நோக்கி, அந்த வெளியை நோக்கி பயணப்படுகிறது. ஆனால் ஆண் தன்மை என்பது இயக்க நிலை. அண்ட் ஸ்டாண்ட் ஃபேஸிங் த மேல், அந்த ஆண் தன்மையை நோக்கி நிற்கிறது. தோற்றுவித்து விட்டு ஆண் தன்மை நோக்கி இயக்கத்தை நோக்கி இருக்கிறது. அதாவது இருப்பு என்பது இயக்கத்தை நோக்கி நிற்கிறது. when male and female combine, அந்த இயக்கமும் இயக்கமற்ற நிலையும் இணைந்திருக்கும் பொழுது all things achieve harmony. இந்த இயக்கம் எல்லாம் நாம் இயங்கிக் கொண்டிருத்தல், இந்த பூ உலகம், பிரபஞ்சம், எல்லா தோற்ற பொருட்களும், எல்லா நிகழ்வுகளும் இந்த இருப்பை நோக்கி இணைந்து செயல்படும் போது தோற்றங்கள், இயக்கங்கள், நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆண் தன்மை. இருப்பு என்பது பெண் தன்மை. அடங்கி இருத்தல்னா அதாவது இருப்பாக இருத்தல், வெளிப்படாமல் இருத்தல். அது ரெண்டும் இணைந்து செயல்படும் போது எல்லாவற்றிலும் ஒத்திசைவு, இணைவு, இசைவுத்தன்மை இருக்கும். when male and female combine, all things achieve harmony. இன்யான்றது பெண்ணும் ஆணும் இணைந்திருக்கும் பொழுது, பெண் தன்மையும் ஆண் தன்மையும் ஒருவர் தனக்குள்ளே பார்க்கும் பொழுது, பெண்ணும் ஆணும் இணைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பொழுது, இயக்கமும் இயக்கமற்ற நிலையும் இசைந்து இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் இசைவுத்தன்மையும் ஒத்திசைவும் இருக்கும். ஆர்டினரி மேன் ஹேட் சாலிட்யூட். சாதாரண மனிதன் வெறுமையும் அமைதியும் வெறுக்கிறான். பட் த மாஸ்டர் மேக் யூஸ் ஆஃப் இட். குருவானவள் அதை பயன்படுத்துகிறார். தன்னில் இருக்கும் அமைதியும் அந்த வெளித்தன்மையும் பயன்படுத்துகிறார். எம்பரேசிங் இஸ் அலோன்னஸ், ரியலைசிங் ஹி இஸ் ஒன் வித் த ஹோல் யூனிவர்ஸ். அவர் அமைதியையும் ஆழ்ந்த புரிதலையும் தனிமையும் தன்னிடத்தில் அரவணைத்துக் கொள்கிறார். அதனால் அவர் என்ன புரிந்திருக்கிறார் என்றால், என்ன அவருக்கு தெரிந்திருக்கிறது என்றால், அவரும் இந்த பிரபஞ்சமும் வேறு வேறு இல்லை என்று. இந்த பிரபஞ்சம், இந்த ஒட்டுமொத்த இயக்கமும், ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு ஆதாரமான அந்த இருப்பும் நானே. இது இரண்டும் நானே, அந்த பூரணமான அந்த பரிபூரணம் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கிறார்.